வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் மரியாதைக்குரிய சேக்கு தமிழரசன் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர். பல ஆளுமைகளுடன் தொடர்பில் இருந்தவர், நட்பில் இருந்தவர், பல பெரும் ஆளுமைகளை கண்டவர். அவரோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். ஐயா, நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலில் உங்கள் கட்சி யாரை ஆதரித்தது? எதற்காக அந்த ஆதரவு? கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை எங்கள் கட்சி ஆதரித்தது. அவருடைய வெற்றிக்காக பல நாடாளுமன்ற தொகுதிகளிலே நாங்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டோம். கணிசமாக வெற்றி பெறுகிற வாய்ப்பு இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் ஆதரவு அளித்ததன் காரணம் என்ன? எங்களை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நீண்ட காலைய தோழமை கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அவர் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கிய அந்த காலகட்டத்திலேயே அவருக்கு முதலிலே தோள் கொடுத்த ஒரு இயக்கம் இந்திய குடியரசுக் கட்சி. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வரலாறு கூட அது நீண்ட காலமாக மறைக்கப்பட்டு வருகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலுக்கு உருவாக்கப்பட்டு அரசியலுக்கு வந்து அந்த இயக்கத்தினுடைய முதல் வேட்பாளரே இந்திய குடியரசுக் கட்சியின் அன்றைய தலைவராக விளங்கிய மறைந்த என்னுடைய அன்பு அண்ணன் சக்திதாசன். ஏனென்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் திண்டுக்கல்லிலே மாயத்தேவர் வெற்றி பெற்றார். அது அவர்கள் சந்தித்த முதல் தேர்தல். சட்டமன்றத்தை பொறுத்தவரையில் மறைந்த முன்னாள் அமைச்சர் அரங்கநாயகம் அவர்கள் கோவை பகுதியிலே நின்று வெற்றி பெற்றார். ஆனால் இந்த 2 தேர்தலுக்கு முன்பாக ஒரு தேர்தல் நடந்தது. அது சட்டமன்ற மேலவை தேர்தல். சட்டமன்ற மேலவை தேர்தல். அந்த தேர்தல் வெறும் சட்டமன்றத்துக்குள்ளேயே அந்த வளாகத்தில் நடத்தப்பட்ட தேர்தல் என்பதனால வெளியில் தெரியல, அது பலருக்கு தெரியாது. அது இயல்பாகவே மறைந்தும் போனது, அந்த சுவடு மறைந்தும் போனது. அந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொது வேட்பாளராக இந்திய குடியரசுக் கட்சி வேட்பாளரை ஆதரித்தது. இந்த சட்ட மேலவை என்ற அமைப்பை ஏன் கலைத்தார்கள்? அதை பற்றி உங்களுடைய, ஏன்னா நீங்கள் நீண்ட காலமாக சட்டமன்றத்து உறுப்பினராக இருந்திருக்கீங்க, பொறுப்புலாம் இருந்திருக்கீங்க. இந்த சட்டமன்ற மேலவை தமிழகத்தில் எப்போது நீக்கப்பட்டது என்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அது நீக்கப்பட்டது. அநேகமாக 86 அல்லது 87 ஆண்டு காலமாக. அதாவது அவர் விரும்பிய ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கவில்லை என்பதால் அதை தூக்கிட்டாங்கன்ற மாதிரி செய்தி. அந்த கட்டத்திலே தான் அது நீக்கப்பட்டது. 86 அல்லது 87 இருக்கலாம். அதை பேரவையில், சட்டப்பேரவையில் அன்றைக்கு அவை முன்னவராக இருந்த நாவலர் அவர்கள் முன்மொழிந்தார். வழிமொழிந்தவன் நான், அதை வழிமொழிந்தவன் நான். அப்போது நான் ஏன் இந்த சட்டமன்ற பேரவை நீக்கப்பட வேண்டும் என விரும்புகிறேன் என்றால், இடஒதுக்கீட்டு முறை இல்லாத ஒரு சட்டமன்ற மேலவை, ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ அமைப்பு இந்த காலகட்டத்திலும் செயல்பட வேண்டுமா? எல்லாவற்றிலும் நாம் இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கிறோம், நாடாளுமன்றத்தில் பெற்றிருக்கிறோம், சட்டமன்றத்தில் பெற்றிருக்கிறோம். இந்த நாடாளுமன்ற மேலவையிலும் சட்டமன்ற மேலவைகளிலும் மட்டும் ஏன் இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்படுவதில்லை? அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லையா? அவர்கள் குரல் அங்கே ஒலிக்க வேண்டும் இல்லையா என்று நான் கேள்வி எழுப்பி, எனவே அந்த வகையிலே தான் இந்த மேலவை நீக்கப்பட வேண்டும் என்பதை எங்கள் கட்சி ஆதரிக்கிறது என்று வழிமொழிந்தேன். இப்படி வழிமொழிந்த போது நாவலரே கூட, நீ ஒரு வித்தியாசமானவன், நீ உங்களுடைய கொள்கை அணுகுமுறையில் அதை வழிமொழிந்தாய், மகிழ்ச்சி என்று சொன்னார். இப்போ உங்களுடைய கருத்து, அதாவது மேலவை மறுபடியும் கொண்டு வரலாமா, இல்லை அந்த நீங்கள் சொன்ன இடஒதுக்கீடு முறைப்படி கொண்டு வர? இப்போவும் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய கருத்திலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். இப்போ இருக்கிற ஒரு நாடாளுமன்றம் எடுத்துக்கொண்டால்
நாடாளுமன்ற மக்களவையில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதித்துவம் 110 பேருக்கு மேலே இருக்கிறார்கள். நாடாளுமன்ற மேலவையில் அப்படி இருப்பார்களா? இல்லையே. 100 கூட நெருங்கியிருப்பார்களா என்று சொல்ல முடியாது. ஒரு 50 பேர் கூட அதில் இருப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆகவே அப்படிப்பட்ட மேலவையும் அப்படிப்பட்ட மாநிலங்களவையும் எதற்காக அவசியம்? இப்போ அந்த சட்டமன்றம் அப்படி தானே இருக்குது. அதாவது எந்த இடஒதுக்கீடு இல்லை. பிரிட்டிஷ்காரரால் ஏற்படுத்தப்பட்டது. இனி அதற்கு அவசியம் இல்லை. ஆனால் ஒன்றியத்தில் அது இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? ஆனால் ஒரே ஒரு வகையில் நாடாளுமன்ற அதிகாரமும் வரையறுக்கப்பட்டதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அது எடுப்பிலேயே அந்த முழு அதிகாரத்தை நாடாளுமன்றம் பயன்படுத்தி விட முடியாது. ஆக அறிவு சார்ந்தவர்கள் இடம்பெறுகிற ஒரு அவையும் வேண்டும். அறிவு சார்ந்தவர்களுக்கு சில நேரங்களிலே மக்கள் பெரும்பான்மை இல்லாமல் போகலாம். ஆகவே அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வகையிலே மேலவை இருக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து மட்டும்தான் நியாயமானதை தவிர, ஆனால் அதே நேரத்தில் அந்த அவைகளிலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பில்லை என்பது எப்படி நியாயம்? அவர்களுக்கும் இதே போலதான். அவர்கள் மட்டும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் சொன்னேன்னா, இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தேர்தல் செலவு எவ்வளவு? அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் செலவு 90 லட்சம். 90 லட்சத்துக்கு மேலே கட்சிகள் செலவழிக்கிறது. அது ஒரு 25 லட்சம் வரையறுக்கப்பட்டது, அனுமதிக்கப்பட்டது, சட்டம் சொல்வது, ஆணையத்தினுடைய நெறிமுறை. ஆனால் இந்தியாவிலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? இந்திய வாக்காளர்களில் ஏறக்குறைய 20 கோடியிலிருந்து 25 கோடி வரை வறுமை கோட்டுக்கு கீழ் இருக்கிறவர்கள் தான் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். நாம் அரசியல் சட்டத்தில் சொல்லிவிட்டோம், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், சம வாக்கு சம வாய்ப்பு, இதெல்லாம் சொன்னோம். அப்படியானால் ஒரு சாதாரண வாக்காளர் இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் பதவி கூட போட்டியிட முடியும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் 90 லட்சம் வரை செலவழிக்க முடியுமா? 90 லட்சத்தை அவர்கள் வாழ்க்கையில் பார்த்திருக்க முடியுமா? அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்று தானே பொருள். அப்படியானால் இந்த தேர்தல் முறையே தவறு. மக்களவையினுடைய தேர்தல் முறையே, நாடாளுமன்ற மக்களவை, சட்டமன்ற பேரவை, இந்த தேர்தல் முறைகளே இப்படி மாறிக்கொண்டிருக்கிற போது மேலவை இப்போது வந்தாலும், ஆனால் இடஒதுக்கீட்டு முறையோடு வந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோம். இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த வாக்காளர்களின் செலவுகளை அரசு ஏற்றுக்கொள்கிற நிலை வந்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம். 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் ஏறக்குறைய நாடாளுமன்ற தேர்தல் 18 முறை நடந்து முடிந்தது, முடிய போகிறது. பல சட்டமன்றங்களுடைய தேர்தல்கள் பல முறை நடந்தது. இதற்கு பிறகும் தேர்தல் ஆணையம் பல சீர்திருத்தங்களை கொண்டு வர வேண்டும். தேர்தல் அமைப்பிலே, தேர்தல் முறையிலே என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு என்று ஒரு நிரந்தர கொள்கை இருக்கு. அது ஒரு வரலாற்று பூர்வமானது. பொதுவாக எங்களுடைய பார்வை தேர்தலை பற்றி வேறு. ஆனால் எங்களுடைய பார்வை என்பது ஒரு வரலாற்று பூர்வமானது. ஏன்னா இந்த நாடு சுதந்திரம் கிடைப்பது என்று அறிவிக்கப்பட்ட நிலையிலேயே எங்கள் பிரச்சனை எழுந்த பிரச்சனை. அது என்ன பிரச்சனைன்னா, எங்களுக்காக தனி தொகுதிகள் வேண்டும் என்று நாங்கள் குரல் எழுப்பினோம். ஆமாம், பாஸ் அம்பேத்கர் தான் இதை வட்டமேசை மாநாடுகளிலே பேசினார். 3 வட்டமேசை மாநாட்டில் அவர் பங்கேற்றார். முதல் வட்டமேசை மாநாடு, 2வது வட்டமேசை மாநாடு, 3வது வட்டமேசை மாநாடு, 3லும் பங்கேற்ற ஒரு மக்கள் தலைவர், மாபெரும் தலைவர். அவர் அந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் அழுத்தம் திருத்தமாய் தேர்தலிலும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் எங்களுக்கான உரிய இடஒதுக்கீடு கிடைக்கப்பெறாவிட்டால் இந்த சுதந்திரம் இப்போது வழங்கப்படுவதிலே எங்களுக்கு ஆர்வமில்லை, அந்த சுதந்திரம் எங்களுக்கு கிடைத்ததாகவே நாங்கள் சொல்ல மாட்டோம், கருத மாட்டோம், அது யாருக்கோ கிடைக்க போகிற சுதந்திரமாகத்தான் இருக்க முடியும் என்று அவர் வலியுறுத்தி ஆதாரபூர்வமாய் ஆணித்தரமாய் அங்கே பேசி பிரிட்டிஷ் பிரதமரும் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகுதான் தேசிய காங்கிரஸ் கட்சி உள்ளிட்டவர்களெல்லாம் அதை எதிர்த்து, காந்தி போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் அதற்கு எதிர்த்து, அதற்காக
இதை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். இந்து மதம் துண்டாடப்படும். ஒருபுறம் இஸ்லாமியர்கள் தனிநாடு கேட்கிறார்கள், இந்து மதம் துண்டாடப்படும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லி பேசி அவர் ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு நாட்கள் பல கடந்து அவர் உயிர் ஊசலாடுகிறது என்றெல்லாம் செய்திகள் பரப்பப்பட்டு இந்தியா முழுதும் அது ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தி விடுமோ என்கிற அச்சம் வந்த சூழ்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்களும் ஒப்புக்கொண்டு சிறையிலேயே உண்ணாவிரதம் இருந்த எரவாடா சிறையில், பூனாவுக்கு பக்கத்தில் எரவாடா சிறையில் உண்ணாவிரதம் இருந்த காந்தி அவர்களை பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சந்தித்து பேச ஒப்புக்கொண்டு சந்தித்து பேசி அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அது பூனா ஒப்பந்தம். அந்த பூனா ஒப்பந்தத்தின் வழியாக தான் இந்த தேர்தல் இடஒதுக்கீடு, இந்த கல்வி இடஒதுக்கீடு, இந்த வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடுகள் எல்லாம் 1932 ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழங்கப்பட்டு அது அந்த ஒப்பந்தம் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய பிரதிநிதிகளோடு பேசப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த ஒப்பந்தம். ஆக எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த தேர்தல் இடஒதுக்கீடு என்பது அந்த வகையிலே கடந்த ஒப்பந்தம். அன்றைக்கு முதல் முறை தேர்தல் ஆணையம், இது ஒரு ஆழமான பிரச்சனை. இதை இன்னும் பல வரலாற்று பாரம்பரியம் இந்த நிகழ்வுகளை இன்னும் பலர் அறிந்திருக்க முடியாது, இளைய தலைமுறை. இது 1932, ஏறக்குறைய 90 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு வரலாறு. ஒப்புக்கொள்ளப்பட்டு முதல்ல ஒரு தேர்தல் நடந்தது 52 தேர்தல், சுதந்திர இந்தியாவில் நடந்த முதல் தேர்தல். அன்றைக்கு ஏற்பட்ட தொகுதிகள் எல்லாம் என்ன? அன்றைக்கு தலித்துகளுக்கு வழங்கப்பட்ட தொகுதி எப்படி? இரட்டை தொகுதி, இரட்டை வாக்கு. இரட்டை தொகுதி, இரட்டை வாக்கு. அன்றைக்கே தான் முதல் தேர்தல். தமிழ்நாட்டில் கூட திண்டிவனம் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தொகுதி, மாயவரம் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தொகுதி. இரட்டை, அங்கே 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்கள். எல்லார்களுக்கும் 2 வாக்கு. அங்கே உள்ள வாக்காளர்களுக்கு மட்டும் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் 2 வாக்கு, 2 நாடாளுமன்ற உறுப்பினர், ஒருவர் பொது தொகுதியில், ஒருவர் தனி தொகுதியில். வாக்களிப்பதும் அப்படி 2 பேருக்கு வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தலில், இப்படிப்பட்ட முறையிலான தேர்தலில் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக பின்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெங்கடகிரி வராதகிரி என்ற வி கிரி அப்போது தொழிற்சங்க தலைவராய், காங்கிரஸ் வேட்பாளராய் ஆந்திராவில் போட்டியிட்டார். அவருடைய தொகுதியிலே போட்டியிட்டார். தேர்தல் நடந்து முடிந்து வாக்குகள் எண்ணப்பட்டு தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்படுகிறது. பொது தொகுதியிலே வி கிரி வெற்றி பெற்றார், தனி தொகுதியிலே வேறொரு வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்படுகிறது. தனி தொகுதியிலே தோல்வி அடைந்த ஒரு வேட்பாளர் ஒரு வழக்கு தொடர்ந்தார். அவர் என்ன கேட்டார்? ஒரே நாடாளுமன்ற தொகுதி, 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எல்லோருக்கும் இரட்டை வாக்கு. அந்த தொகுதியில் மட்டும், தனி தொகுதிகளில் இரட்டை வாக்கு. வி கிரி வெற்றி பெற்றாரே பொது தொகுதியில், அவரை விட தனி தொகுதியில் தோல்வியடைந்த நான் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறேன். அப்போ இந்த மக்கள், இந்த தொகுதி மக்கள் பெரும்பான்மையாக என்னை ஆதரித்திருக்கிறார்களா, கிரியை ஆதரித்திருக்கிறார்களா? அந்த வேட்பாளரை ஆதரித்திருக்கிறார். ஆக தொகுதி மக்களின் ஆதரவும் பெரும்பான்மையும் எனக்கு தான் இருக்கிறது. ஆகவே என்னை வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று இந்த வழக்கை தொடர்ந்து உயர்நீதிமன்றத்துக்கு போய், உச்சநீதிமன்றத்துக்கு போய், தேர்தல் ஆணையத்துக்கு போய், உச்சநீதிமன்றம் அவர்தான் மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறார், எனவே அவர்தான் பொது தொகுதிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அறிவிக்கப்படுவார். இது பலருக்கு தெரியாத வரலாறு தான். இது வந்த பின்னாலே பல அரசியல் கட்சிகள் கலக்கத்துக்குள்ளானது. இது வி கிரிக்கு மட்டும் ஏற்பட்ட சவால் அல்ல, அரசியல் கட்சிகளுக்கே விடப்பட்ட சவால். இந்த முறை இனிமேல் தேவையில்லை என்று இப்போது இருந்திருக்கிற ஒரு முறை வந்து அது நடைமுறையில் இருக்கிறது. இப்போது ஒரே வாக்கு ஒரே தொகுதி, ஒரே வாக்கு ஒரே தொகுதி. இப்போ நானே ஒரு கேள்வி எழுப்புகிறேன். இப்போ தமிழகத்தில் 234 தொகுதிகள் இருக்கிறது, சட்டமன்ற தொகுதிகள். இந்த சட்டமன்ற தொகுதிகளில் எனக்கு 232 தொகுதிகளிலே போட்டியிடுகிற வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. இந்த 232 தொகுதியிலே
போட்டியிட நான் எங்கு வேண்டுமானாலும் போய் போட்டியிடலாம். என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. 2 தொகுதிகளில் மட்டும் நான் போட்டியிட முடியாது. அது எது என்றால் மலைவாழ் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி. ஆனால் இந்த நாட்டின் முதல்வராக இருக்கிற மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் விரும்பினால் 234 தொகுதியிலே போட்டியிட முடியுமா? அவர் 48 தொகுதிகளிலே போட்டியிடுகிற வாய்ப்பை இழந்து போகிறார். ஆமாம், தனித்தொகுதிகளாக இருக்கிற 46 தொகுதிகளிலே போட்டியிட முடியும். அவர் போட்டியிட முடியாது. அந்த வாய்ப்பை அவர் இழந்து விடுகிறார். அப்படியானால் ஒரு வாக்காளரின் உரிமை, குடியரசுத் தலைவர் கூட போட்டியிடுகிற வாய்ப்பை பெற்றிருக்கிற ஒருவர், அவர் தொகுதி தனி தொகுதி ஆகிவிடுமானால் அந்த தனி தொகுதியிலே அவர் போட்டியிட முடியுமா? முடியாது. அப்போ அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிறதா? அந்த வாய்ப்பு ஒரு வாதம் சரியானமானால் அது சாதியத்தால் கட்டுப்பட்டதா? மதச்சார்பற்ற, சாதி சார்பற்ற, எந்த ஆண் பெண், பால் இன பேதமற்ற தேர்தல் தானே இது. எல்லாருக்கும் வாய்ப்பு தானே. அப்போ நீங்க குடியரசுத் தலைவராகவே இருக்கிறவர், அவருடைய தொகுதி சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் ஆகி விடுமானால் போட்டியிட முடியுமா? இந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறதா? வேற எங்காவது தேடிட்டு போனோம். இப்போ தனி தொகுதி வேண்டாம் என்று சொல்கிறீர்களா? இந்த முறை வேண்டாம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையிலே எங்களுடைய பார்வை என்று ஒன்று உண்டு. அது என்ன பார்வை என்றால் இந்த தனி தொகுதியிலே போட்டியிடுகிறவனுக்கு வாக்காளர்கள் யாருக்காக பிரதிநிதி என்று இவன் வரையறுக்கப்பட்டிருக்கிறான்? யாருடைய பிரதிநிதியாக? ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாகத்தானே. அந்த மக்கள் மட்டும்தான் வாக்களிக்க நினைக்கிறீங்களா? போட்டியிடுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. அப்பா அங்கே வாக்காளர்கள், பெரும்பான்மை வாக்காளர்கள் யார்? ஒடுக்கப்பட்ட மக்கள். ஒடுக்கப்பட்ட மக்கள் இல்லையே. ஒவ்வொரு இடங்களும் மாறி மாறி இருக்கு. ஒரு சட்டமன்ற தொகுதியில குறைந்தபட்சம் ஒரு 2 லட்சம் வாக்குகள் இருக்குமானால் அந்த 2 லட்சம் வாக்குகளில 2 லட்சம் வாக்குகளும் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்களுடைய வாக்கா? இல்ல இல்ல, ஏறக்குறைய அதிகபட்சமாக 1 லட்சம் வாக்கு இருக்கலாம். மீதி மற்றவர்கள் தான். அப்போ அவர்களும் வாக்களிக்கிற போது இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற சட்டமன்ற உறுப்பினர் அவர் எப்படிப்பட்டவராக இருக்க முடியும்? எப்படிப்பட்டவர் என்று அவரை வெளிப்படுத்திக்க முடியும்? அவர் பொதுவாக தான் செயல்பட வேண்டியது இருக்கும். அவர் ஒரு சார்பு உள்ள மக்களுடைய பிரதிநிதி என்று எப்படி கருத முடியும்? எனவே ஒடுக்கப்பட்ட மக்களின் உண்மையான பிரதிநிதிகள் இதில் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இப்போ உங்களுடைய கருத்தை முரணாக இருக்குது. அதாவது மேல் சபையில் நீங்கள் இடஒதுக்கீடு வேண்டும், அப்போ தான் அது மேல் சபை இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதே நேரத்தில் இங்கே தனி தொகுதியில் இந்த மாதிரி ஒரு கருத்து இதை சொல்லுகிற போது எப்பவுமே அம்பேத்கரிஸ்டுகள் ஒரு தனித்துவம் மிக்கவர்கள். கேள்வி மட்டும் கேட்க மாட்டார்கள், பதிலையும் அவர்கள் பதிலோடு தான் கேள்வி எழுப்புவார்கள். இப்போ நீங்கள் பதில் சொல்ல. எனவேதான் நாங்கள் வலியுறுத்துகிற முறை, நீங்கள் 52 அறிமுகப்படுத்திய இரட்டை வாக்கு, இரட்டை தொகுதியும் வேண்டாம். இப்போது நடைமுறையில் ஒற்றை வாக்கு, ஒற்றை தொகுதியும் வேண்டாம். ஒற்றை வாக்கு, இரட்டை தொகுதி என்று வைங்களேன். அந்த ஒற்றை வாக்கு விரும்புகிறவர் 2 தொகுதியிலே யாருக்கு வேண்டுமானாலும் அவர் பயன்படுத்திக் கொள்ளட்டும். ஒரு தொகுதிக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை, அதை இன்னும் கூட நீங்கள் அதிகப்படுத்துங்க. 2 தொகுதிகளுக்கு சேர்ந்து, இல்லை 3 தொகுதிகளுக்கு சேர்ந்து அந்த தொகுதியினுடைய எல்லைகளை விரிவுபடுத்துங்கள். எல்லைகள் விரிவுபடுத்துங்கள். இதை நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்கீங்களா இந்த மாதிரியான? அதாவது நான் சொல்வது இப்போது ஒற்றை தொகுதி, ஒற்றை வாக்கு, இரட்டை தொகுதி. இப்போ நீங்கள் தொடர்ந்து ஒடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமைகளுக்காக பாடுபடுகிறீர்களா, அதற்காக பேசுகிறீங்க. இந்த கிறித்தவர்கள், அதாவது இந்துக்களாக இருந்து கிறித்தவர்களாக மாறினவங்களுக்கு அந்த எந்த சலுகையும் கிடையாது என்ற ஒரு சட்டம் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது நீண்ட கால பிரச்சனை. இதுவும் எப்படி இந்த மக்களுடைய வரலாறு நீண்ட பெரும் போராட்டங்களை உள்ளடக்கியதோ அதுபோல் இதுவும் நீண்ட கால வரலாறு. இந்து என்பதற்கு நம்முடைய அரசியல் சட்டம் சொல்கிற இலக்கணம் அல்ல.
அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அவங்கெல்லாம் இல்லாதவர்கள் இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யார் இஸ்லாமியர்கள் இல்லையோ, யார் பார்சிகள் இல்லையோ, அவர்கள் தங்களையும் வாழ்க்கை முறையாலும் பண்பாட்டாலும் இந்துக்கள் என்று சொல்லிக் கொள்வார்களேயானால் அவர்கள் இந்துக்கள் இதானே. ஆனால் ஒரு கிறிஸ்துவர் என்பவர் அவர் பாப்டிசம் பெற்றாரா? எந்த தேவாலயத்தில் செல்கிறார், தேவாலயத்தில் அவரே பாப்டிசம் பெற்றார். இஸ்லாமியர் என்பவர் எந்த ஜமாத். அதே போலவே பார்சிகள் அவர்கள் மிக குறைந்தபட்ச மக்கள் தொகை உடையவர்கள். அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் நீங்கள் வெளிநாடு வந்தவர்கள் என்றெல்லாம் பேசப்பட்டவர் பார்சிகள். இதிலே தான் இன்னமும் பெரும் போராட்டம் இந்தியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பெரும் போராட்டத்தை நாம் அறிவோம், அது சீக்கியர்கள். அவங்க தாராசிங் காலத்திலிருந்து என்ன கேட்கிறார்கள், நீங்கள் இந்த யார் கிறிஸ்தவர்கள் இல்லையோ, யார் முஸ்லிம்கள் இல்லையோ, யார் பார்சிகள் இல்லையோ, 4வது வார்த்தையை சேருங்கள், யார் சீக்கியர்கள் இல்லையோ இதை சேருங்கள் என்று சீக்கியர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் அது உலகளாவிய ஒரு களத்துக்கு கூட போயிருக்கிறது. கனடாவிலே இதற்கான கருத்தரங்கள் மாநாடுகள்லாம் சமீப காலத்திலே நிகழ்வதாக நாம் செய்தித்தாள்கள் லிங்காயத்துகளும் அதை பேசுகிறார்கள். அது பக்கத்தில் கர்நாடகாவில் இருக்கிற இங்க கர்நாடகாவில் இருக்கிற லிங்காயத்துகள், அந்த லிங்காயத்தினுடைய மடாதிபதிகள் எல்லாம் அவர்களும் நீண்ட காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், இதில் லிங்காயத்துகள் நாங்கள் அப்படியே இந்துக்களுடைய பல கடவுள்களை ஏற்றுக்கொள்வதில்லை, ஆகவே எங்களை சேருங்கள் என்று லிங்காயத்துகள் தீர்மானம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் கர்நாடகாவுக்கு போவானேன்? தமிழகத்தில் ஐயா வைகுண்டர்கள் பிரிவு இருக்கிறதே தென்பகுதியில், வைகுண்டர் அமைப்புகளை பொறுத்தவரையில் எங்களையும் கூட இதில் சேர்ப்பதற்கு பரிசீலியுங்கள். எங்கள் வழிபாட்டு முறை தனி, எங்கள் கொள்கை தனி, எங்களுடைய வழிபாட்டு முறை தனி, உருவ வழிபாடே நாங்கள் இல்லை, பல அவர் அதற்கு உருவ வழிபாடே கூட எங்களுக்கு கிடையாது என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி பலரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ப நிலை இன்றைக்கு கிறிஸ்தவர்களே எழுப்புகிறார்கள். அவர்களே சொல்கிறார்கள், அந்த தேவாலயத்தினுடைய தந்தைகள் எல்லாம் கூடாது, நியாயம். அவர்கள் கிறிஸ்துவ ஒரு தலித் கிறிஸ்துவனாக மாறுகிற போது அவன் சமூக மாற்றத்தை அடைந்து விடுகிறானா? கிடையாது. பொருளாதாரமும் உயர்ந்துடுறது இல்லை, அடைகிறானா? இல்லையே. அதே பொருளாதாரம் ஒரு புறம், அந்த சமூக மாற்றத்தை அடைய முடிகிறதா? இல்லை, அங்கே அப்படிதான். ஆகவே அவன் சமூக மாற்றத்தையும் அடைய முடியவில்லை, பொருளாதார மாற்றத்தையும் அடைய முடியவில்லை. எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு தந்தால் என்ன என்று அவன் கேட்கிற கேள்வியில் அவன் இஸ்லாமியனாக மாறினாலும் சரி, அவன் சீக்கியராக மாறியவர்களுக்கு இப்போ தருகிறோம், கொடுத்துறோம். இந்தியாவை பொறுத்தவரையில் சீக்கியர்களாக மாறியவர்களுக்கு கொடுக்குறாங்க. நாம் அந்த இதை அனுமதித்தோம். ஏனென்றால் அவருடைய மக்கள் தொகை. ஆமாம், அது ஒரு மாநிலத்தில் ராஜஸ்தானில் அதே மாதிரி பௌத்தர்களுக்கும் கொடுக்குறாங்க, பௌத்தர்களுக்கும் கொடுத்துறாங்க, பௌத்தர்களுக்கும் தருகிறார்கள். ஏன்னா பௌத்தர்கள் என்பதை இன்னமும் அதுக்கு ஒரு தனி இதே இவர்கள் பண்ணலை. என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேல்யூ இல்லாமல் போச்சு. எப்படி சீக்கியர்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வேல்யூ இல்லையோ, இந்த சீக்கியர் என்ற வார்த்தை சேர்க்கப்படாததுனால. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சீக்கியர்களுக்கு கூட மாநில சட்ட திருத்தங்கள் பல, இப்போ ஒரு அவங்களுடைய கோயில் இருக்கு, குருத்வாரா இருக்கு, அங்கெல்லாம் யாருடைய நிர்வாகம் இருக்கு? சீக்கியர்கள் நிர்வாகம் தான். பிரதமரே ஆனாலும் இப்போ சமீபத்தில் குருத்வாரா போனப்போ சப்பாத்தி சுட்டார். முன்னாள் இந்த பிரதமர்லாம் அங்கே போனப்போ அவர் கோயிலை கூட சுத்தம் செய்தார். ஆனால் பௌத்த கோயில்கள் இப்போ புத்தகயா அந்த கோயில் இன்னமும் யாரிடம் இருக்கிறது? மாவட்ட ஆட்சித்தலைவருடைய நிர்வாகத்தில் இருக்கு. அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு கிறிஸ்தவராகவோ ஒரு இஸ்லாமியராகவோ இருக்கிற போது எப்படி இருக்கும்?
புத்தகையா அது உலகம் முழுதும் இருக்கிற புத்தர்களுடைய போற்றலுக்குரிய ஒரு இடம், புண்ணிய தலம். அந்த தலத்தினுடைய நிர்வாகம் இன்னைக்கு வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் அவங்ககிட்ட தான் இருக்கு. பல முறை இது புத்திஸ்டுகள் கோரி வருகிறார்கள். இப்போ நான் இங்கே கேட்டது ஒரு ஆழமான கேள்வி. இந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா, இது பேசப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் முதல்வர் கலைஞர் அவர்கள் இருந்தபோது நான் தீர்மானித்தேன், நான் கடிதம் எழுதினேன் மத்திய அரசுக்கு என்று சொன்னார். பிறகு புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களும் இதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் புரட்சித்தலைவி அம்மா அவர்களும் இதை ஆதரிக்கிறேன் என்று கடிதமெல்லாம் எழுதினார்கள். இப்போதும் கூட மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லுகிறார், ஒரு தலித் கிறிஸ்துவனாக மாறினால் அவர்கள் எம்பிசி என்று கருதப்படுகிறார்களா, பிசி என்று கருதப்படுகிறார்களா? பிசி. நான் கேட்பது, அவர்கள் பிசியாக கருதப்படுகிறார்கள், எம்பிசியாக கருதப்படுகிறார்கள். அந்த இடஒதுக்கீடு அவர்களால் கிடைக்கிற பயன்கள் எல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏன் மாநில அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களை எம்பிசியாக வைக்கக்கூடாது? எம்பிசி என்பது மாநில அரசின் அதிகாரம். ஆமா, சரியான. அவர்களை பிசி என்று சொல்லுவது மத்திய அரசினுடைய அது கொள்கை முடிவு. ஏன் நீங்க அவர்களை எம்பிசி சேர்க்கக்கூடாது? நீங்க மத்திய அரசு கிட்ட நான் கடிதம் எழுதினோம், போராடினோம், குரல் கொடுத்தோம், தீர்மானம் நிறைவேற்றினோம். இந்த தேர்தல் காலங்களிலே பேசுகிற நீங்கள் இதை நீங்க எடுத்து சொல்லியிருக்கீங்களா? அப்படி பண்ணலாம். உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் அவர்களை எம்பிசி ஆகக்கூடாது? நான் நீண்ட காலமாக பேசிக் கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேர்களே, ஒரு சிறிய விளம்பர காணொளிக்கு பின் நிகழ்வு தொடரும். இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியோடு. நேர்களே, அரசியல் அரங்கம் நிகழ்வு தொடர்கிறது. சார், இப்போ நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைகள்லாம் ஒரு தரம் தாழ்ந்து சென்று கொண்டிருக்கிறது என்ற பார்வை மக்களிடையே இருக்கிறது. நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள், காங்கிரஸ்காரர்கள் வந்தால் ராமரை வணங்குகிறவர்களெல்லாம் கைது செய்து விடுவார்கள் என்று சொல்கிறார். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? அதில் எனக்கு ரெண்டு பார்வை. ஒரு பார்வை, நீங்கள் சொல்கிற தரம் தாழ்ந்த விமர்சனங்கள், அப்படிப்பட்ட பரப்புரை இப்போது இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது. இன்னொரு பார்வை, தரம் என்பதே காலத்துக்கு காலம் மாறக்கூடியது. அது அந்தந்த மக்கள் சமூகத்தினுடைய சூழலை பொறுத்தது. ஏன் இப்போ அப்படிப்பட்ட தரந்தாழ்ந்த, நம்முடைய பார்வையில் அந்த தரந்தாழ்ந்த அரசியல் போய்கொண்டிருக்கிறது என்றால், ஒரு காலத்தில் பொதுக்கூட்ட மேடைகள் அரசியலுக்கு பயன்பட்டது, மாநாடுகள் எல்லாம். பிறகு திரைப்பட ஊடகங்கள் வந்த பிறகு திரைப்பட ஊடகங்களையும் திரைப்பட கலைஞர்களையும் கூட அரசியலில் பயன்படுத்துகிற சூழல் எல்லாம் வந்தது. பிறகு இப்போது இருக்கிற இந்த நாம் இருந்து கொண்டிருக்கிறமே இந்த காட்சி ஊடகங்கள், அந்தவைகள் எல்லாம் பெரும் பங்கு வகித்தது. இப்போது திரைப்படத்துறை, காட்சி ஊடகம் இவர்களெல்லாம் கடந்து இந்த கையில் வைத்திருக்கிறோமே கைபேசி, அதுதான் எந்த வரைமுறையும் இல்லாது. இது இன்றைக்கு இந்தியாவுடைய மக்கள் தொகை 140 கோடி என்றால், அதே அளவுக்கு இந்தியாவில் இருக்கிற கைபேசி 250 கோடியாக இருக்கிறது. 250 கோடியாக இருக்கிறது. அவ்வளவு கைபேசியை பயன்படுத்துகிற நிலை இன்றைக்கு இந்தியாவிலே உருவாகி இருக்கு. அதில் பெரும் நேரத்தை, ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் சராசரியாக 2 மணி நேரமாவது ஒருவர் செலவு செய்கிறார். சில பேர் இதுக்கு அதிகமாக 2 மணி நேரமாவது இதை பயன்படுத்துகிற சூழல் இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் அவர்கள் மனமோன போக்கில் விமர்சிக்க தொடங்குகிறார்கள். இந்த பாதிப்பு அரசியல் அப்படியே வெளிவருகிறது. ஆனால் சீனாவில் ஒரு நல்ல இலக்கணம் உண்டு. எது தரம்? இப்போ நம்ம எல்லாரும் வசைப்பாடுகிற போது சொல்லுவோம், 4ஆம் தரம். ஆமாம். இந்த 4ஆம் தரம் என்றால் முதல் 3 தரம் எது? முதல் தர விமர்சனம் கொள்கைகளை விமர்சிப்பது. 2வது தர விமர்சனம் அந்த கொள்கையின் வெளிப்பாடுகளையும் சூழல்களையும் விமர்சிப்பது. 3வது தர விமர்சனம் தனிநபர்களை விமர்சிப்பது.
நாளாந்தர விமர்சனம் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை மனம் போன போக்கில் விமர்சிப்பது. இது மெல்ல மெல்ல இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ இப்போ இந்த காலத்தில் நாளாந்தர விமர்சனம் தான் இருக்குது. மனம் போன போக்கில் விமர்சிப்பது. இது தமக்கு சாதமாக இருக்கும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இதை ஒரு சாதாரண மனிதன் செய்யலாம். ஆனால் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர், தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் செய்யலாமா? கட்டாயம் செய்யக்கூடாது. அதுதான் சாபக்கேடு. அதுதான் சாபக்கேடு. இவர்கள் தங்களை நல்ல தலைவர்கள் தங்கள் கொள்கைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிற வகையில் வெற்றி காண்பார்கள். தலைவர்கள் என்று சொல்ல முடியாதவர்கள் மக்களுக்கு ஏற்ப தங்களை வடிவமைத்துக் கொள்வார்கள். இப்போது இருக்கிற சோகால்டு தலைவர்கள் எல்லாம் மக்களுக்கு ஏற்ப தங்களை வடிவமைத்துக் கொள்கிறவர்கள். அவர் அந்த தலைமை அமைச்சர் இன்னொன்றையும் சொல்கிறார். அதாவது எஸ்சி எஸ்டி இவங்களோட இடஒதுக்கீடுகளை எல்லாம் பறித்து வந்தேரிகளுக்கு கொடுக்க போகிறார்கள், வருகின்ற காங்கிரஸ் வந்தால் அப்படி செஞ்சுருவாங்கன்றாங்க. இது எப்படி அவர் ஒரு பிரதமராக இருந்து பேசுகிறார் அல்லது அமைச்சர் பெருமக்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. இது இப்போ சொன்னனே 1932 இது ஒரு ஒப்பந்தத்தின் வழியாக கிடைத்தது. இந்த ஒப்பந்தத்தின் பல ஷரத்துகள் 52 இந்திய அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட போது, அது நடைமுறைக்கு வந்தது 1950 உருவாக்கப்பட்டு முடிந்தது 49. உருவாக்கப்பட்ட நாள் 49 என்றாலும் அது நடைமுறைக்கு வந்தது குடியரசு நாள் 50. கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் சட்டம் இருக்கிறதே, அது ஒப்பந்தத்து பூனா ஒப்பந்தத்தினுடைய பெரும்பகுதிகளை எடுத்துக்கொண்டது. அதுவே சில பகுதிகளை தவிர்த்து விட்டது. ஆனால் அரசியல் சட்டத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த அடிப்படையில்? பூனா ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில். பூனா ஒப்பந்தம் போட்டபோது என்ன சொன்னார்கள்? ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு இது இருந்தால் போதும். 30 ஆண்டு காலத்துக்கு இருந்தால் போதும். 30 ஆண்டு காலங்களிலே நீங்கள் என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளோ அதையெல்லாம் சுதந்திர இந்தியா சரி செய்துவிடும் என்று சொன்னார்கள். இப்போ எத்தனை ஆண்டு காலம் ஆனது தெரியுமா? 90 ஆண்டு காலமானது. இன்னமும் தமிழகத்தினுடைய கிராமப்புறங்களிலே இரட்டை கூடை இல்லையா? கோயில் மறுப்பு இல்லையா? சுடுகாடு வழிமறுப்பு இல்லையா? சாதி மறுப்பு திருமணங்கள் கொலைக்கு போவதில்லையா? நேரடியாகவே சாதி இழிவுபடுத்தி பேசுவதில்லையா? இல்லை அரசியல் எடுவதற்கும் பொருளாதார வாய்ப்புகளும் பெற்று விட்டார்களா? இல்லையே. அப்போ எந்த அடிப்படையில் யார் எதை எடுத்துட முடியும்? கான்ஸ்டியூஷனையே மாற்றிட முடியுமா? கான்ஸ்டியூஷனுடைய அடிப்படை கொள்கைகளை மாற்ற முடியுமா? எதிர்க்கட்சிகள் அதை செய்து விடுவார்கள், அடுத்த ஆட்சிக்கு வந்து அதை செய்துடுவாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு 400க்கு மேலே நாடாளுமன்றத்தில் கிடைச்சி, நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து, அந்த சட்ட திருத்த நாடாளுமன்ற மேலவை அனுமதித்து, அதுக்கப்புறம் இருக்கிற மாநிலங்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அதிகரித்து, அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷனுடைய பேட்டர்ன் என்று சொல்லப்படுகிற உச்ச நீதிமன்றம் அனுமதித்து, அதற்கான ஒரு நொடி பொழுதில் நடந்து விடுவதா? அதற்கான வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறீர்கள். வாய்ப்பே இல்லை. வெகு மக்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த திருத்தங்களை சொல்வது வெகு மக்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இதுவெல்லாம் நடந்து வருவதா? இல்லை, இதெல்லாம் இல்லாமலே நிறைய மசோதாக்கள் சட்டமாக்கப்படுகின்றன பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் என்று சொல்கிறார். அதற்கான தேவையே இப்போ எழலையே. எப்படி யாரால் நீக்க முடியும்? யாரால முடியாதே. அவ்வளவு எளிதானது இல்லையே. நம்முடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸை கூட நம்ம எடுத்துடலாம். இவைகள்லாம் அடிப்படை ஜீவாதார உரிமைச்சே. இது இப்போ பாகிஸ்தான் தனிநாடு கொடுத்துட்டோம், அவர்களுக்கு தனிநாடு வழங்கிட்டோம். வழங்கிய பின்னாடி ஒப்பந்தத்தின்படி அவர்களுக்கு பணம் கொடுக்கணும். நம்ம கிராமத்தில் பஞ்சாயத்தில் பண்ணுற மாதிரி தான் இந்த குடும்பத்தில் பாகப்பிரிவினை நடந்தால் வெறும் நிலம் வீடு இப்படியெல்லாம் மட்டும் இல்லை, தட்டுமுட்டு சாமான்கள் நகை நட்டுகள் இதெல்லாம் கூட வந்து பிரிச்சிடும், கூடத்தில் வச்சு பேசுவாங்க. இது யாருக்கு இல்லை, வங்கியில் கணக்கு இருக்குது பேங்க்கில், அதை எப்படி பிரிக்கிறது,
எல்லாம் பேசுவாங்க. அப்போ பாகிஸ்தானுக்கு கொஞ்சம் செலவுக்கும் பணம் கொடுக்குறதா பேசணும். இத்தனை கோடி நம்ம வழங்கிடுறோன்னு. அதை 1 ஆண்டு 2 ஆண்டு காலமாக தரல நேரு. பாகிஸ்தான் அது கேட்டது. பணம் கொடுக்கலையே, இடம் மட்டும் கொடுத்துட்ட, பணம் கொடுக்கலையே. காந்தி சொன்னார், ஆமாம் நாங்கள் பேசினபடி கொடுத்துடணும். இதைத்தானே காந்தி கொடுக்க மிகக்கூடிய ஒரு துப்பாக்கி குண்டுக்கு பலியான போது நடந்த உயர்நீதிமன்ற வழக்கில் இதைத்தானே அவரெல்லாம் வலியுறுத்தினார்கள். நான் இவ்வளவும் கொடுத்துட்டு பிறகு பணம் கூட கொடுக்க சொன்னாரே இவருன்னு. ஐயா இப்போ இப்போ பூனா ஒப்பந்தப்படி நீங்க 30 ஆண்டு காலத்தில் செய்து முடிக்கலன்னு யாருக்கு பேசுறது, யார் குரல் கொடுக்கறது? எங்களை போன்றவர்கள் பேசத்தான் வேணும். 30 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டா சொன்னீங்களே, 30 ஆண்டு காலத்தில் வேண்டாம், 60 ஆண்டு காலத்தில் முடிச்சிங்களா? 90 அதுவும் கிடையாது. குடிசையே இல்லாத இந்தியா இன்னைக்கு இருக்கா? ஆனால் எல்லா தேர்தல் அறிக்கையிலும் குடிசைகளே இல்லாத இந்தியா, வறுமையை ஒழிப்போம், கர்பி ஆட்டோ. இந்த கர்பி ஆட்டோவை இந்தியாவினுடைய வேற எல்லாம் நாங்கள் அதை சாதித்தோம் இதை சாதித்தோம் என்று 75 ஆண்டு காலத்தில் எத்தனை பிரதமர்கள் சொன்னார்கள். இந்த கர்பியை மட்டும் விரட்டுவோம், கர்பி ஆட்டோ விரட்டவே முடியலையே உங்களால. தமிழ்நாட்டில் பல நாட்களாக அமைதியாக இருந்த கவர்னர், ஆளுநர் திடீரென்று திருவள்ளுவர் விழா இன்றைக்கு நடக்கிறது. அது ஆளுநர் மாளிகையில் அந்த நேரமெல்லாம் இடம் போடாமல் ஒரு அழைப்புதல் வந்திருக்கிறதா பேசுகிறாங்க. இது எப்படி என்னன்னு நினைக்கிறேன்? இது எல்லாமே திருப்பி இந்த சர்ச்சைகள் எத்தனையோ முறை இந்தியாவிலே நடந்து முடிந்த சர்ச்சைகள். ஆளுநர் பதவியே தேவையா, ஆளுநர் பதவியே தேவையா? அண்ணா கூட ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையா? இல்லை, அது ஒரு முழக்கமாகவே அதை. ஆனால் இந்த மரபுகள் எல்லாம் இஃப் இது நடக்கக்கூடாது, ஆனால் இஃப் நடந்தது. ஒரு மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இருக்கலாம், ஆட்சி இல்லாத காலங்கள் சிலது வருமா இல்லையா? ஒரு நெருக்கடி, அதற்காக ஆளுநர் அப்படின்றீங்க. ஆட்சிக்கு இல்லாத காலங்கள் வருகிற போது, அந்த நேரத்தில் அதிகாரங்களை வழங்குகிற போது நல்லதே நடக்கும். இந்த அதிகாரங்கள் தவறாக பயன்படுத்த மாட்டார்கள். இந்த அதிகாரங்கள் வெகு மக்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்துவதாகவோ அந்த உணர்வுகளை வேறு எந்த வகையிலும் இழிவுபடுத்துவதாகவோ இருக்கக்கூடாது என்கிற வகையிலே தான் அதிகாரங்களை தருகிறோம். ஆனால் அதிகாரத்தை பயன்படுகிறவர்கள் அவைகளை செய்வார்களே, ஆனால் அதை இந்த அதிகாரத்தை வழங்கியவர்களை தான் நொந்து கொள்ள வேண்டும். ஆளுநர் என்பவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவராக அவருடைய ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். தமிழ்நாட்டில் முதல் சட்டப்பேரவை தலைவர் சிவசண்முகம் பிள்ளை. அவர் 9 ஆண்டு காலம் சட்டப்பேரவை தலைவராக இருந்தார். அதாவது பிரிட்டிஷ் ஆளுகையின் போதே தற்காலிகமாக உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவை, அதை தொடர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை என 9 ஆண்டு காலம் சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர். முதல் தேர்தலில் அவர் வெற்றி பெற்று சட்டப்பேரவை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2வது தேர்தல் வருகிறது 57, 1957 அடுத்த தேர்தல் வரும். பெருந்தலைவர் காமராசர் உள்பட எல்லாரும் அவர் கேட்குறாங்க, நீங்கள் எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே கட்சி உங்களுக்கு டிக்கெட் கொடுத்துரும், நீங்கள் போட்டியிடலாம். இந்த பெரியவர் சிவசண்முகம் பிள்ளை சொன்னார், நான் 5 ஆண்டு காலம் பேரவைத் தலைவராக இருந்துவிட்டேன். ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கு அனைத்து கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கும் நான் பொதுவானவன், பொதுவாக நடந்து கொண்டவன் என்ற ஒரு எண்ணம் இருக்குமானால் நான் ஒரு சுயேட்சையாகத்தான் போட்டியிட விரும்புகிறேன். என்னை ஆதரிப்பவர்கள் ஆதரிக்கட்டும், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஒரு கட்சி வேட்பாளராக இனிமேல்
நிற்க மாட்டேன். நான் இருக்க மாட்டேன். பேரவைத் தலைவராக 5 ஆண்டு காலம் செயல்பட்டது என் மனசாட்சிப்படி நான் நேர்மையாக அரசியல் சட்டத்துக்கு நாணயமாக நடந்து கொண்டேன் என்றால் இதை பின்பற்றுகிறேன். அவர் இந்த விஷ பரீட்சை தேவையா, நீங்கள் சின்னம் இல்லாமல் ஒரு சுயேட்சா நிற்கிறது தேவையா, அது பெருந்தலைவர் அப்படி சொல்கிறார். பெருந்தலைவர் வருத்தப்பட்டு அது நீங்கள் தவறாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு அவரை சமாதானப்படுத்தி அவர் யூபிஎஸ்சி மெம்பராக கொஞ்ச காலம் கழிச்சு நியமிச்சார், ஆக்கினாங்க. நிற்க மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் அவர் வலியுறுத்தி திருப்பி ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவர் யூபிஎஸ்சியில் ஒரு இடம் வாங்கி கொடுத்து அது பெரும் பொறுப்பு, அதை நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன பார்க்குறோம், ஒரு நீதிபதியாக இருந்து வந்து நான் திருப்பி நான் ஆர்எஸ்எஸ்காரங்கிறார். ஆமாம், ஆக தரம் மாறுபடுகிறது. இப்போது இருக்கிற அதிகாரம் இப்படிப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் என்றால் பாபாசாஹேப் அம்பேத்கர் சொன்னது தான் எனக்கு திருப்பி அந்த கருத்தான் வருகிறது. ஒரு சட்டம் என்பதனுடைய வலிமையே அதை பயன்படுத்துபவர்களை பொறுத்திருக்கிறது. சட்டம் என்பது என்று ஒன்றுமில்லை, அது எழுதப்பட்ட வரிகள். அதை பயன்படுத்துபவர்கள் தான் அதன் உண்மையான அதிகாரத்தை செலுத்துகிறவர்கள். அதிலே நீதி கிடைக்கும் என்றால் அந்த நீதியை நிலைநாட்டுகிறவர்கள், அதை பயன்படுத்துகிறவர்கள். ஆக ஒரு சட்டம் என்பதின் வெற்றி சட்டத்தை பயன்படுத்துகிறவர்களை பொறுத்தான் அமைகிறது. ஆகவே நான் எழுதிவிட்டேன் என்பதனால அது சரியாக நடந்துவிடும் என்று சொல்ல முடியாது. இது பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன கருத்து. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒடுக்கப்பட்டோருக்காக, தலித் மக்களுக்காக ஒரு கட்சி செயல்படுகிறது என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ற ஒரு அமைப்பு என்பதை மக்கள் பேசுகிறார்கள். அந்த கட்சியின் வளர்ச்சி பற்றி, அந்த கட்சியின் தலைவரை பற்றி உங்கள் கருத்து என்ன? நாங்கள் ஒரு அமைப்பை நடத்துகிறோம். இந்த அமைப்பு என்னால் உருவாக்கப்பட்டதல்ல, என்னால் உருவாக்கப்பட்ட அமைப்பல்ல. எனக்கு முன்னால் பல தலைவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய ஆல் இண்டியா SC/ST ஃபெடரேஷன் என்பது அவர் காலத்திலேயே 56லேயே ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்திய குடியரசுக் கட்சி என மாற்றப்பட்டது. ஆனால் அவர் அது அறிவித்து அது நடைமுறை வருவதற்கு முன்பாகவே காலம் அவரை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது. அவர் ஒரே ஒரு 5 ஆண்டு காலம் இந்த கட்சியை அவர் தலைமையேற்று நடத்தியிருப்பாரே ஆனால் இந்திய அரசியல் உலக ஜனநாயகத்தின் எடுத்துக்காட்டாக இன்றைக்கு விளங்கியிருக்கும். அவர் அதை உருவாக்க முடிந்திருக்கும். அன்றைக்கு அந்த காலச்சூழல் இருந்தது. காங்கிரஸுக்கு அப்பாற்பட்ட பல தலைவர்கள் அவரோடு இணைந்து செயல்பட தயாராக இருந்தார்கள். காலம் மாற்றிவிட்டது. அதற்கு பிறகு பல தலைவர்கள், தந்தை சிவராஜ், பல தலைவர்கள் இருந்தார்கள். எங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஜே தாஸ் தொடங்கி, உரிமை ரத்னம் சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி பல தலைவர்கள், எங்கள் தளபதி கிருஷ்ணசாமி, எங்களுடைய அண்ணன் சுந்தரராஜன், பௌத்த பெரியார் சுந்தரராஜன், அண்ணன் சொல்லின் செல்வர் சக்தாசன், அதை தொடர்ந்து நான் இருக்கிறேன். இது ஒரு பாரம்பரியமிக்க கட்சி. இந்த கட்சி என்னால் உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லை. அதனால் நான் இன்னொரு இயக்கத்தை விமர்சிப்பதோ எதுவுமோ இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நன்மைகளுக்கு ஏற்றதாக இருக்காது. இது முழுக்க முழுக்க எங்களுக்கு என்று ஒரு தனி கொள்கையே கிடையாது. பாபாசாஹேப் அம்பேத்கர் சொன்னதும் செய்ததும் எழுதியதும் பேசியதும் அதுதான் எங்கள் வழிகாட்டு நெறிமுறைகள். ஆகவே சகோதரர் திருமாவளவனை பொறுத்தவரையில் ஒரு அமைப்பு ரீதியாக அவர் வளர்ந்திருக்கிறார். அதில் எனக்கு நீங்கள் வரவேற்கிறீர்களா? அதற்கு எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் அமைப்பு ரீதியாக வளர்ந்திருக்கிறதே தவிர அமைப்பு செய்ய வேண்டிய பணிகள் இன்னமும் நிறைய இருக்கிறது. அதிலேயும் அவர் முனைப்போடு இருக்க வேண்டும் என்பதை எனக்கு மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சரி, நீங்கள் பலகால சட்டமன்றத்தில் இருந்திருக்கீங்க. சட்டமன்றத்தில் பதில்களை மிக திறமையாக சொல்கிறவர் அல்லது கேள்விகளை கேட்கிறவர் என்ற, சட்டமன்றத்தில் கேள்விகளை கையாளுகிறவர் கலைஞர் என்று சொல்வார்கள்.
அவருடைய பதில் உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு பதில் உங்களுடைய காலங்களில்? அரசியல் ரீதியாக பிடித்தது ஏராளமாக இருக்குது. அவருடைய நகைச்சுவை உணர்வு அதெல்லாம். உங்களுக்கு நேரடியாக ஏதாவது எனக்கு அதை தான் சொல்ல வரேன். எனக்கு நேரடியாகவே ஒன்றை நான் மறக்கவே முடியாது. அவர் பேரில் 92ஆம் ஆண்டு ஒரு விசாரணை கமிஷன் அமைந்தது. அந்த விசாரணை கமிஷன் நீதியரசர் சிவசுப்பிரமணியம் விசாரணை கமிஷன். அந்த கமிஷனுக்கு அவர் பேரில் குற்றச்சாட்டு வைத்தவர்களில் நான் ஒருவன். முதல் குற்றச்சாட்டு என்னுடைய குற்றச்சாட்டிலே இந்த ஆணையம் உருவாக்கப்பட்ட பின்னாலே செய்தியாளர்கள் சந்திப்பிலே ஒன்றிலே அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த கலைஞரிடம் உங்களைப் போலவே ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கிறார். உங்கள் பேரில் குற்றச்சாட்டு வைத்தவர்களே முதன்மையானவர் சேக்கு தமிழரசன். அவரை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள், அவரை பற்றி என்ன கருதுகிறீர்கள்? அவர் சொன்ன பதில், எனக்கு அவர் பேரில் கோபம் இல்லை, அவர் கங்கார் குட்டி. நான் தமிழ் இலக்கியம் படித்தவன், அதில் முனைவர் பட்டம் பெற்றவன். இந்த கங்கார் குட்டி என்று சொன்ன உடனே நானே கொஞ்சம் தடுமாறி போனேன். என்ன இதற்காக இப்படி ஒரு மிருக இதோடு என்னை ஒப்பிட்டு சொல்கிறார்? கங்கார் குட்டி என்று என்னை சொல்வதற்கு காரணம் என்ன? நான் ஒருவேளை என்னுடைய நிறமா, எது அது காரணமாக இருந்தது? அம்மையாரோட இருக்கிறதெல்லாம் அப்படி சொல்லியிருக்காரு. பிறகுதான் நான் உணர்ந்தேன், தாயின் மடியிலே தான் இருக்குமாம் எப்போது கங்கார் குட்டி. தாயின் மடியிலிருந்து தான் என்னை அவர் கங்கார் குட்டி என்று சொன்னதற்கு என்ன காரணம் என்பதை நான் விளங்கிக் கொண்டேன். ஆக அந்த நிலையிலே கூட அவர் படித்த தமிழ் அவரோடு விளையாடியது. ஐயா, உங்களுடைய பெயர் அது இயற்பெயரா அல்லது நீங்கள் வச்சுக்கிட்ட பெயரா? என்னுடைய இயற்பெயர். அதற்கு காரணம், தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்ட தளபதியாக இருந்த ஒரு வரலாற்று பெருமைக்குரிய மாமனிதருக்கு ஒரு பட்டம் தந்து அவர் அந்த பட்டத்தை வழங்கிய வரலாற்று கூட பின்னால் இருட்டடிப்பு செய்வதற்கு மூலவராக இருந்த அன்னை மீனம்மாள் சிவராஜ் அவர்கள் எனக்கு வைத்த பெயர். பெரியாருக்கு பெரியார் பட்டம். எனக்கு அவர்தான் இந்த பெயரை தமிழரசன் என வைத்தார். என்னுடைய தந்தையார் அவர்களோடு அந்த குடும்பத்தோடு நெருங்கி பழகிய ஒருவராக இருந்ததுனால அவர் தான் வைத்தார். ஒரு முறை அவர் தமிழ் மொழி அதில் ஈடுபாடு உள்ளவர் அன்னை மீனம்மாள் சிவராஜ். ஆனால் அவருடைய கணவரும் குடியரசுக் கட்சியினுடைய தேசிய தலைவராக விளங்கியவருமான தந்தை சிவராஜ் அவர்களுக்கு தமிழிலேயே அவ்வளோ பேச வராது. பொதுவாகவே அவர் ஆங்கிலத்தை தான் பயன்படுத்துவார். நான் சிறுவனாக இருந்தபோது என்னை பார்த்து அவர் கேட்டார். அன்றைக்கே அன்னை மீனம்மாள் அவர்களும் அவரோடு இருக்கிறார்கள். மீனம்மாள் அவர்களை அவர் வேடிக்கை செய்வதற்காகவே என்னை பார்த்து கேட்டார், உனக்கு யார் பேர் வச்சது? கேட்டுட்டு, தமிழரசன்னா நீ என்ன சோழ அரசனா, பாண்டிய அரசனா, சேர அரசனா, என்னத்துக்காக நீ அரசன் தெரியுமா உனக்கு? எனக்கு அப்போ தான் பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்தது. சோழர்களை பற்றி பொதுவாக படிச்சிருந்தேன். தந்தை சிவராஜ் அவரோட தவறான பதிலை சொன்னேன், நான் சோழ அரசன். ஆக இந்த பெயர் இயற்பெயர் எனக்கு சூட்டியவர் பெருமைக்குரிய மறைந்த அன்னை மீனம்மாள் சிவராஜ் அவர்கள். மகிழ்ச்சி. ஐயா, நீங்கள் சட்டமன்ற தலைவராகவும் செயல்பட்டிருக்கீங்க தற்காலிகமாக. தற்காலிகமாக. அந்த நாட்களில் உங்களை பெரிதும் கவர்ந்த கேள்விகள் அல்லது பதில்கள், அந்த மாதிரி செய்திகள் எதுவும் உண்டா? ஒரு பெருந்தன்மையை தான் சொல்ல வேண்டும். அந்த பெருந்தன்மையை இந்த சந்தர்ப்பத்திலே நான் பகிர்ந்து கொள்வது எனக்கு நிறைவளிக்கும் என்பதனால் சொல்ல விரும்புகிறேன். பேரவைத் தலைவராக நான் எதிர்பார்க்காத வகையில் தற்காலிக தலைவராக என்னை மாண்புமிகு முதல்வர், அன்றைய முதல்வர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த வேட்பாளராக சொன்னார். பிறகு பத்திரிகைகள்லாம் வந்து செய்தி வந்தது. நான் ஒரு மரபு கருதி அவர்களை சந்திப்பதா இல்லையா என்று இருந்தேன்.
அந்த கேள்வியை நான் முடிவெடுக்கும் முன்பாகவே என்னை பற்றி அவர்களுக்கும் தெரியும். முடிவெடுக்கும் முன்பாகவே அன்றைக்கு மாலை காலையிலே செய்திகள்லாம் வருகிறது. அன்றைக்கு முழுது நான் அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பே இல்லை, கேட்கவில்லை. யோசித்து ஒரு மரபு கருதி போய் சந்திப்பதா வேண்டாமா, நாளை யோசிப்போம் என்று இருந்த சந்தர்ப்பத்தில் மாலையில் எனக்கு அழைப்பு வருகிறது. என்னுடைய வாழ்த்துக்கள் என்று அவர்கள் தொலைபேசியில் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். என்னுடைய வாழ்த்துக்கள், பதவியேற்பு விழாவிலே பார்க்கலாம், என்னுடைய வாழ்த்துக்கள். அம்மா நானே உங்களை நேரில் பரவாயில்ல, நீங்கள் வர வேண்டாம், பதவியேற்பு நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதனால் தலைவருக்கு இரண்டாவதாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பதவியேற்க வைக்கிற முதல் நாள் தொடக்க நிகழ்ச்சி தயாராகி கொண்டிருக்கிறேன். கிளம்பி சட்டப்பேரவைக்கு போவதற்கு காலையில் ஒரு தொலைபேசி வருகிறது. ஒரு அமைச்சர் திருச்சியிலேருந்து வருகிறார். வருகிற வழியிலேயே விபத்தில் இறந்து போகிறார். இந்த செய்தி எனக்கு வருகிறது. உடனே சில நெடுகளிலே ஒரு பெரிய பிரபலமான ஊடகத்திலிருந்து ஒரு தொலைக்காட்சி முதன்மை செய்தியாளர் என்னை கேட்கிறார், இன்றைக்கு சட்டப்பேரவை நடக்குமா நடக்காதா? ஒரு அமைச்சர் இப்படி வருகிற வழியிலே விபத்தில் இறந்து போனார். இன்றைக்கு பதவியேற்பு நிகழ்வு இருக்கிறது. முதல்வர் உள்பட அனைவருக்கும் பதவியேற்பு நிகழ்வு இருக்கிறது. நடக்குமா நடக்காதா? நான் உடனடியாக எனக்கு இருக்கிற இந்த என்னுடைய இயல்பு, என்னுடைய வழக்கம், இந்த அடிப்படையில் சட்டப்படி மரபுப்படி தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இன்னும் இந்த மன்றத்தினுடைய உறுப்பினர் இல்லை. அவர் அமைச்சராக இருக்கலாம். ஆனால் இந்த மன்றத்தில் பதவியேற்பு விழா பிறகுதான், சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகுதான் அவர் இந்த மன்றத்தின் உறுப்பினராக முடியும். ஆகவே தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் கருதுகிறேன். நான் அலுவலர் பெருமக்களோடு கலந்து ஆலோசித்து பிறகு சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அவ்வளவுதான் நான் சொன்னேன். ஆனால் அந்த ஊடகம் உடனடியாக தலைப்புச் செய்தி என்று போட்டு, இன்றைக்கு வழக்கப்படி நடக்கும், சட்டமன்றம் இன்றைக்கு கூடும், தள்ளி வைக்க முடியாது, பேரவைத் தலைவர் அறிவிப்பு என்று வந்துவிட்டு நான் அவரை அழைத்து, ஐயா நான் சொன்னது நீங்கள் முழுமையாவது போட்டிருக்கலாம், இப்படி போட்டுட்டீங்க, நான் கலந்தாலோசித்து சொல்கிறேன், இது மரபு என்று தான் நான் சொன்னேன், நீங்கள் போட்டுட்டீங்களே அப்படின்னு. சில நேரங்களில் நான் சில நொடிகளில் உரிய அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்தேன். அம்மா கிட்ட, அம்மா போறாதா சொல்லிட்டு இருக்காங்க, முதல்வர் போறதா, கலந்தாலோசித்து பிறகு சொல்லிக்கலாமே, ஒரு ஊடகத்தில் இப்படி ஒரு செய்தி வந்துடுச்சு போலக்குதே, சரி கேட்டு இல்லாமே அம்மா கிட்ட, நீங்கள் சொன்னபடியே நடத்து. எவ்வளவு பெருந்தன்மை பாருங்க. நீங்கள் சொன்னபடியே, இல்லம்மா நான் சொன்னபடியே நடத்துங்க சொல்லிடுங்க அவர்கிட்ட. இது போன்ற நன்றி. இது அப்புறம் அங்க இருந்து அவர்கள் வந்து அந்த இருக்கையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது என்னிடம், நான் அந்த அமைச்சருடைய இறுதி நிகழ்ச்சிக்கு போகிறேன், என்னால் இங்கே நீண்ட நேரம் இருக்க முடியாது, நீங்கள் நடத்துங்கள், அதற்கு பிறகும் இங்கே முடியுமானால் நான் வருகிறேன், இல்லாவிட்டால் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். அவர்கள் பொதுவாக துக்க நிகழ்ச்சிக்கு போனால் வீட்டுக்கு போகிறோம். எனக்கு அந்த பெருந்தன்மையை கண்டு அவ்வளவு நெகிழ்ந்து போனேன், அவ்வளவு நெகிழ்ந்து போனேன். அவசரப்பட்டு நான் ஒரு மரபை சொல்ல, ஊடகமோ அந்த ஊடகமோ மாற்றி திரித்து போட, பின்னாடி அவர் நிறுத்தி கொண்டார்கள். அது வேற. நான் சொன்னேன், நீங்கள் நிறுத்திங்கன்னு. இப்போ இது போன்ற பெருந்தன்மை, அவருடைய உதவிகள், இதற்கான நன்றி கடனாக நீங்கள் இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவளிக்கிறீர்கள். பெருமைங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜக கூட்டணிக்கு போன போது நான் ஆதரிக்க மறுத்து விட்டு வெளியே வந்து விட்டேன். அவர்கள் இருந்த போதே
மாண்புமிகு முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தபோதே அவர்கள் பாஜகவை ஆதரிக்கிற ஒரு சூழ்நிலை வந்தபோது இந்த தேர்தலிலே நான் உங்கள் வேட்பாளர்களை மட்டும் ஆதரித்து பிரச்சாரத்துக்கு போவேன். அதுவும் தனிப்பட்ட முறையில் எங்கள் இயக்கம் தனி மேடை போட்டு பிரச்சாரம் செய்யும். கொள்கையில் உறுதியாக இருந்திருக்கீங்க. ஆமாம், அது அவர்கள் பெரிது கொண்டார், நான் ஆதரிக்க. உங்களிடமிருந்து நிறைய செய்திகள் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போன்றிருக்கிறது. நேரம் அனுமதிக்காத காரணத்தால் இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். உங்களது வருகைக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் இந்த காட்சி ஊடகத்தில் பல கருத்துக்களை சொல்லுகிற வாய்ப்பை தந்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் இன்னொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.